பேபியோட ஸ்கின் கேர் அப்புறமா ஹேர் கேர் பேபி வந்து ஸ்கின் க்ளோ ஆக நீங்க வந்து எந்த சோப் வந்து யூஸ் பண்றீங்க? போஸ்ட்மார்ட்டம் ஹேர் ஃபால் வந்து எனக்கு இப்போ ஸ்டார்ட் ஆச்சுன்னா நல்லாவே இன்க்ரீஸ் ஆயிடுச்சு. ஸோ நான் வந்து இன்க்ளூட் பண்றேன். இந்த வீடியோல ஐரா பேபியோட ஸ்கின் கேர் அப்புறமா ஹேர் கேர் வந்து ஷேர் பண்ணலாம்னு நினைச்சேன். ஸ்கின் கேர் ஹேர் கேர்னா நான் ஸ்கின்க்கு எந்தெந்த மாதிரி ப்ராடக்ட்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணிட்டு இருந்தேன், இப்போ எது யூஸ் பண்ணிட்டு இருக்கேன், ஆல்சோ ஹேர்க்கு எந்தெந்த மாதிரி ப்ராடக்ட்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணேன், இப்போ இந்த கரண்டா இப்போ எந்த ப்ராடக்ட்ஸ் யூஸ் பண்ணிட்டு இருக்கேன், அதெல்லாம் ரியலா ஒர்க் ஆச்சா இல்லையா, இதை பத்தி தான் இந்த வீடியோ ஃபுல்லா இருக்க போகுது. ஆல்சோ மிடில் கொஞ்சம் போஸ்ட்மார்ட்டம் ஹேர் ஃபால் அதை பத்தியும் ஷேர் பண்ணிக்கலாம்னு நினைச்சேன். ஸோ ஃபுல் வீடியோ ஸ்கிப் பண்ணாம பாருங்க, யூஸ்ஃபுல்லா இருக்கும். திஸ் இஸ் ஸ்ரீஷா, வெல்கம் பேக் டு அவர் சேனல் மொமெண்ட்ஸ் வித் ஸ்ரீ. இப்போ வந்து ஐரா பேபி தூங்கிட்டு இருக்காங்க. அவங்க தூங்கி எழுந்திரிச்ச உடனே ஜஸ்ட் ஃபீட் பண்ணிட்டு ஒரு 1 hour இருப்பாங்க. அதுக்கப்புறமா பாத் பண்ணிட்டு அதுக்கப்புறமா தான் லோஷன்ஸ் எல்லாம் அப்ளை பண்ணுவேன். ஸோ அவங்க தூங்கிட்டு இருக்கிறதுனால ஃபர்ஸ்ட் இன்ட்ரோ ஷூட் பண்ணிடலான்ட்டு ஷூட் பண்ணிட்டேன். வாங்க போய் பார்க்கலாம் அவங்க என்ன பண்ணிட்டு இருக்காங்கன்ட்டு. எந்திரிச்சிருக்க கூடாது, தூங்கிட்டு இருந்தாங்க, பார்க்கலாம். இன்னைக்கு எப்பயுமே நான் வீடியோ எடுத்துட்டு போகிறதுக்குள்ள எந்திரிச்சிருவாங்க. ஸோ இன்னைக்கு பார்க்கலாம், போகலாம், வாங்க போய் பார்க்கலாம். மெதுவாக சவுண்ட் பண்ணாமல் போய் பார்க்கலாம். ஏன்னா கொஞ்சம் சவுண்ட் வந்தாலும் அவங்க எந்திரிச்சிடுவாங்க, அவ்வளோ ஷார்ப்பாக இருப்பாங்க. ஸோ போய் பார்த்தேன், அவங்க இன்னும் தூங்கிட்டே இருக்காங்க. ஸோ கொஞ்சம் ஹாப்பி. மிச்சம் இருக்கிற வேலைலாம் நம்ம பண்ணிக்கலாம். பாருங்க எவ்வளோ க்யூட். ஓ எந்திரிச்சிட்டாங்கன்னு நினச்சிட்டேன். நோ தூங்கிட்டாங்க. இன்னைக்கு என்னமோ டிஃப்ரெண்ட்டாக கொஞ்சம் லாங் ஹார்ஸே தூங்கிட்டாங்க. ஸோ எனக்கு கேப் இருக்கிற டைமில் எனக்கு கொஞ்சம் பசிக்கிற மாதிரி இருந்துச்சு. டைம் வந்து ஒரு 12:30 தான் இருந்துச்சு. நான் யூஸ்வலாக 2 o'clock சாப்பிடுவேன். ஸோ இன்னும் டைம் இருக்குது அப்படின்ட்டு கொஞ்சம் கிரவுண்ட்நட் இருந்துச்சு, ரா கிரவுண்ட்நட். ஸோ அதை சாப்பிட்டுட்டேன். ஸோ அதை சாப்பிட்ற கேப்பில் ஏதோ வந்து சவுண்ட் வந்த மாதிரி இருந்துச்சா, போய் பார்த்து என்னோட பேபி எந்திரிச்சிட்டாங்க. என்ன பண்ணுறது, இப்படி தான் சாப்பிட்ற டைம் கரெக்டாக எந்திரிச்சிடுவாங்க. ஸோ ஐரா பேபி வந்து எந்திரிச்சிட்டாங்க. அவங்களுக்கு வந்து ஃபீடிங் கம்ப்ளீட் பண்ணிட்டு என்னோட டாக்டர் வந்து விட்டமின் D3 சிரப் வந்து ஆஃப்டர் ஃபீட் வந்து கொடுக்க சொன்னாங்க. ஸோ அவங்களுக்கு அந்த ட்ராப்ஸ் வந்து கொடுத்துட்டேன். ஸோ ட்ராப்ஸ் கொடுத்துட்டு அப்படியே உங்களுக்கு ஸ்கின் கேர் ஹேர் கேர் ஷேர் பண்ணலான்னு நினச்சேன். அவங்களுக்கு அப்ளை பண்ணிட்டே ஷேர் பண்ணலான்னு நினச்சேன். பட் அவங்க லாஸ்ட் டைம் அவங்களோட பாத் ரொட்டீன் ஷேர் பண்ணும்போது அவங்க வந்து அழுதுட்டாங்க, கோஆப்ரேட் பண்ணல. ஸோ இன்னைக்கு கிளியரா ஷேர் பண்ணலான்ட்டு அவங்களையும் உட்கார வச்சுட்டு அதுக்கப்புறமா வந்து ஷேர் பண்ணலான்னு நினைச்சேன். நான் அவங்களுக்கு அப்ளை பண்ற கிளிப்ஸும் நான் வந்து இன்க்ளூட் பண்றேன். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து ஸ்கின் கேர் பார்க்கலாம். பேபியோட ஸ்கின் நான் ரீசெண்டாக என்னோட இன்ஸ்டாகிராம் ரீல்ஸ்ல வந்து நான் சோப் பத்தி நான் எந்த சோப் யூஸ் பண்றேன் அது வந்து ரீலா போட்டிருந்தேன். ஸோ அப்போ வந்து ஒருத்தர் வந்து கமெண்ட் பண்ணியிருந்தாங்க, கமெண்ட் இல்லை டைரக்டா டிஎம் பண்ணியிருந்தாங்க, பேபி வந்து ஸ்கின் க்ளோ ஆக நீங்க வந்து எந்த சோப் வந்து யூஸ் பண்றீங்க அப்படின்ட்டு. பட் பேபிஸோட ஸ்கின் வந்து அது நேச்சுரலாகவே க்ளோவாக தான் இருக்கும். நம்ம எந்த ஒரு ப்ராடக்ட் போட்டாலும் அது வந்து க்ளோவெல்லாம் வராது. ஸோ நீங்கள் அந்த மாதிரி எல்லாம் நம்பாதீங்க. ஜஸ்ட் நம்ம அப்ளை பண்ணுறது வந்து மாய்ஸ்சரைசிங்காக இருக்கணும் ஸ்கின், அதுக்கு மட்டும்தான் நம்ம வந்து பேபி ப்ராடக்ட்ஸ் வந்து யூஸ் பண்ணுறோம். அதுலேருந்து நம்மளுக்கு பேபி கலர் வந்து இம்ப்ரூவ்மெண்ட் எல்லாம் இருக்காது. பேபிஸ் அவங்களோட நேச்சுரல் கலரில் தான் இருப்பாங்க. அவங்களோட பேரண்ட்ஸ் எந்த கலர்ல இருப்பாங்களோ சேம் அந்த கலர்ல தான் இருப்பாங்க. ஸோ நீங்க வந்து ஸ்கின் வந்து ஒயிட் ஆகணும் அதுக்கெல்லாம் நீங்க வந்து எந்த ஒரு க்ரீமும் போடாதீங்க, அதெல்லாம் ஒர்க் அவுட் ஆகாது. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து ஸ்கின்னை பத்தி ஷேர் பண்ணலாம்னு நினைச்சேன். ஸ்கின் வந்து அவங்களுக்கு நேச்சுரலாகவே க்ளோவா இருக்கு. ஸோ நம்ம எப்பவுமே லோஷன், ஃபர்ஸ்ட் வந்து நான் லோஷன் காட்டுறேன். ஃபர்ஸ்ட் வந்து இந்த சிபாமேடோட லோஷன். நான் இது வந்து நான் அவங்க பிறந்ததுல இருந்து இதுதான் யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். ஒரே ஒரு பாட்டில் தான், இன்னும் எனக்கு அது காலி ஆகல. ஃபர்ஸ்ட் 3 months வந்து பேபிஸ்க்கு நம்ம எந்த ஒரு லோஷனும் அப்ளை பண்ண தேவையில்லை. ஏன்னா அவங்களோட ஸ்கின் வந்து ரொம்ப சென்சிட்டிவா இருக்கும், ரொம்ப டெலிகேட்டா இருக்கும். ஸோ நான் ஃபர்ஸ்ட் 3 months வந்து எனக்கு எப்போ ஸ்கின் வந்து ட்ரையா ஃபீல் ஆகும்னு தோணுச்சோ அப்போ மட்டும் தான் யூஸ் பண்ணேன். ஆஃப்டர் 3 months வந்து இப்போதான் கொஞ்சம் ரெகுலரா யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். ஏன் சிபாமேட் சூஸ் பண்ணேன்னா இதுல வந்து pH பேலன்ஸ் இருக்கு 5.5. பேபிஸோட ஸ்கின் மேல வந்து ரொம்ப டெலிகேட்டா இருக்கும். ஆல்சோ ஃப்ரேக்ரன்ஸ் வந்து அவ்வளவா இருக்காது. ஆல்சோ டெர்மட்டாலஜிக்கலி அப்ரூவ்டுன்னு போட்டிருக்காங்க. ஸோ நான் வந்து இந்த சிபாமேட் யூஸ் பண்ணேன். இதுதான் நான் உங்களுக்கு லோஷன் வந்து யூஸ் பண்ணிட்டு இருக்கேன்.
ஸோ நல்லா இருக்கு, நேச்சுரலா இருக்கு. ரொம்ப ஸ்கின் வந்து ரொம்ப ஆயிலியா இருக்காது. ஸோ நான் வந்து இத யூஸ் பண்ணிட்டு இருக்கேன் ஸ்கின்னுக்கு. ஃபர்ஸ்ட் மாய்ஸ்சரைசேஷனுக்கு இந்த பேபி லோஷன். தென் நான் வந்து பேபி பவுடர்ஸ் வந்து யூஸ் பண்ண மாட்டேன். ஏன்னா அந்த டஸ்ட் இல்ல, அந்த பவுடரோட மைன்யூட்டான பார்ட்டிகல்ஸ் வந்து அவங்க ப்ரீத் பண்ணும்போது வந்து லங்ஸ்குள்ள போய் லங்ஸ் வந்து ஏதோ இன்ஃபெக்ஷன் ஆகும் அப்படின்ட்டு டாக்டர் வந்து சொன்னாங்க. ஸோ நான் வந்து எந்த ஒரு டால்கம் பவுடரும் யூஸ் பண்ணல. பட் நான் வாங்கி வச்சிருந்தேன் பிஃபோர் டெலிவரியே. நான் ஹாஸ்பிட்டல் பேக் பண்ணும்போது வந்து நான் இருக்கட்டும்ன்ட்டு வாங்கி வச்சேன். பட் இது வரைக்கும் யூஸ் பண்ணல. எதுக்கு யூஸ் பண்ணிட்டு இருக்கேன்னா, நம்ம பேபிஸ்க்கு வந்து காஜல் யூஸ் பண்ணி பொட்டு வைக்கும்போது அது சும்மா இப்படி பண்ணாங்களான்னா போயிடும். அது மேல போட லைட்டா யூஸ் பண்றேன். அதுக்கு மட்டும் இதுவும் செபாமேடோட தான் பவுடர். இதுவும் நல்லா இருக்கு. பட் இதை யூஸ் பண்ணக்கூடாதுன்னு சொல்லியிருக்கிறதுனால நான் யூஸ் பண்ணல. நான் வந்து காஜல் அப்ளை அதுவும் பொட்டு வைக்க மட்டும் தான் யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ அப்போ வந்து இந்த செபாமேட் பவுடர் யூஸ் பண்றேன். நான் ஜென்யூனா இதெல்லாம் ஃபாலோ பண்றேனோ அது மட்டும் தான் ஷேர் பண்ணிக்கணும்னு நினைச்சேன். ஸோ இதுதான் நான் ஃபாலோ பண்ணிட்டு இருக்கேன். அதுக்கப்புறம் காஜல் வந்து நான் பொட்டு வைக்க மட்டும் தான் யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். ஐஸ்ல ஐப்ரோஸ்ல எங்கேயுமே யூஸ் பண்ண மாட்டேன். அப்படி யூஸ் பண்ணாதீங்க. பொட்டு கூட நான் வீக்லி ஒன்ஸ் அந்த மாதிரி தான் வச்சுட்டு இருக்கேன். அதுக்கு வந்து நான் பேபி ஹக்கோட காஜல் யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். ரொம்ப நேச்சுரலா இருக்கும். கேம்ஃபர், கௌகி, துளசி இந்த 3 இன்கிரீடியன்ஸ் தான் யூஸ் பண்ணியிருப்பாங்க. லிங்க் வேணும்னா இதோட லிங்க்ஸ் எல்லாமே நான் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன். போய் ப்ரீவியஸா ரெக்கார்ட் பண்ணது வந்து எப்படி ஆஃப் ஆச்சுன்ட்டே தெரியல. ரெக்கார்டே ஆகல. ஸோ நான் திருப்பியும் ஷூட் பண்ணிட்டு இருக்கேன். அதுல வந்து பேபி ஸ்கின்னுக்கு வந்து நான் சிபாமேட் யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். தென் வந்து டால்கம் பவுடர் வந்து பொட்டு வச்சுட்டு அது காஜல் மேல வைக்கிறதுக்கு மட்டும் சிபாமேட்டோட பவுடர் யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். தென் டைப்பர் ரேஷ் கிரீம் ஃபார் ஸ்கின். நீங்க ஐ மீன் டைப்பர் போடுறதுக்கு முன்னாடி அந்த ஏரியாவை வாஷ் பண்ணிட்டு அதுக்கப்புறமா டைப்பர் ரேஷ் கிரீம் அப்ளை பண்ணிட்டு அதுக்கப்புறமா டைப்பர் போட்டிங்கன்னா ரேஷஸை வந்து அவாய்ட் பண்ணலாம். டெய்லியும் நான் நைட் டைம் மட்டும் யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். தட் டூ நான் டைப்பர்ஸ் வந்து நைட் டைம் மட்டும் யூஸ் பண்ணிட்டு இருக்கிறதுனால அப்போ வந்து அப்ளை பண்றேன். இது வந்து ஹிமாலயாவோட டைப்பர் ரேஷ் கிரீம் நல்லா இருக்கு, நீங்க யூஸ் பண்ணலாம். தென் ஹேர் கேர் ரொட்டீன் ஷேர் பண்ணும்போது தான் அந்த வீடியோ கிளிப்பே இல்லை. இப்போ வந்து அவினோ பேபி யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். ரொம்ப மைல்டான ஃப்ரேக்ரன்ஸ். முன்னாடி வந்து சிபாமெட் யூஸ் பண்ணிட்டு இருந்தேன். சிபாமெட்டோ அதுவுமே ரொம்ப நல்லா இருக்கு ஷாம்பூ. இது வந்து நான் ட்ரை பண்ணி பார்க்கலான்ட்டு வாங்கினது. இதுவுமே ரொம்ப நல்லா இருக்கு. பட் சிபாமெட்டை கம்பேர் பண்ணும்போது அவினோ பேபில வந்து ரொம்ப மைல்டான ஃப்ரேக்ரன்ஸ் இருக்கு. ரொம்ப மைல்டான ஃப்ரேக்ரன்ஸ் இருக்கு. தென் இந்த அவினோ பேபி யூஸ் பண்ணும்போது ஹேர் வந்து இன்னும் எக்ஸ்ட்ரா ஷைனியா இருக்கு. ஸோ சிபாமேட்டை விட அவினோ பேபி வந்து ரெண்டுமே நல்லா இருக்கு. பட் ஒரு பாயிண்ட் வந்து எக்ஸ்ட்ரா வந்து நான் அவினோ பேபிக்கு கொடுப்பேன். தென் சிபாமேட் அதுவுமே ரொம்ப நல்லா ஷாம்பு. அதுவுமே எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. இதுல வந்து கொஞ்சம் இன்னும் மைல்டான ஃப்ரேக்ரன்ஸ் பிளஸ் எக்ஸ்ட்ரா ஷைன் இருக்கிறதுனால இப்போ நான் இது யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். நீங்க அது வேணும் அதுவுமே யூஸ் பண்ணிக்கலாம். தென் லிங்க் வேணும்னா டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன். ப்ளீஸ் போய் செக் பண்ணி பாருங்க. ஹேருக்கு வந்து அது ஹேர் ஆயில் எந்த மாதிரினா ஹேர் பாத் பண்ணுறதுக்கு 1 டே முன்னாடி வந்து ஹேர் ஆயில் அப்ளை பண்ணிட்டு இருக்கேன். நேச்சுரல் கோகோனட் ஆயில் மட்டும் தான் யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். த்ரூ அவுட் நான் வீக் ஃபுல்லா ஆயில் வச்சுட்டு விடுறது அந்த மாதிரி எல்லாம் பண்ணல. ஸ்கேல்ப் வந்து கிளீனா இருக்காது அப்படி பண்ணா. ஸோ நாளைக்கு இப்போ ஹேர் வாஷ் பண்றேன்னா இன்னைக்கு ஹேர் ஆயில் அப்ளை பண்ணிப்பேன். இல்ல மறந்துட்டேன்னா காலையில ஹேர் ஆயில் அப்ளை பண்ணிட்டு மதியானம் வந்து ஹேர் வாஷ் பண்றேன். ஸோ அமினோ பேபி ஷாம்பு இப்போ யூஸ் பண்ண, முன்னாடி வந்து சிபாமேட் யூஸ் பண்ணிட்டு இருந்தேன். தென் சோப் வந்தீங்களான்னா இப்போ செட்டாஃபில் பேபி யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். முன்னாடி வந்து முன்னாடி வந்து ஸ்டெடி பாரோட சோப் யூஸ் பண்ணிட்டு இருந்தோம். அதுவுமே ரொம்ப மைல்டான சோப். அதுவுமே பிஹெச் பேலன்ஸ், இதுவுமே பிஹெச் பேலன்ஸ். 2 சோப்புமே யூஸ் பண்ணலாம். ஒரு சோப்பு எனக்கு 2.5 months வருது. ரொம்ப கம்மியானா கூட 2 months வருது. சோப்பை வந்து நீங்க எப்படி மெயின்டைன் பண்ணலாம்னா ரொம்ப நாள் யூஸ் பண்றதுக்கு இந்த மாதிரி ட்ரே வரும். இது மேலேயே வச்சுட்டு யூஸ் பண்ணுங்க. நீங்க யூஸ் பண்ணும்போது பேபி குளிக்க வைக்கிறதுக்கு பக்கத்துலயே வச்சுங்கன்னா என்ன ஆகுமா, பேபி மேல விழுற வாட்டர் எல்லாம் இது மேல நல்லா சோக் ஆகி சீக்கிரமா சோப் வந்து காலி ஆயிடும். ஸோ அந்த மாதிரி யூஸ் பண்ணாதீங்க. ஸோ பேபிக்கு சோப் அப்ளை பண்ணிட்டீங்கன்னா கொஞ்சம் டிஸ்டன்ஸ்ல எடுத்து வைங்க. தென் குளிக்க வச்சதுக்கு அப்புறமா இந்த ட்ரே மேலேயே வச்சுட்டு சோப்பை எடுத்துட்டு போய் வெளியில ஃப்ரெஷ் ஹேர் வரும் பாருங்க, அங்க வைக்கலாம். இல்லைன்னா வாட்டர் படாத இடத்துல வச்சிங்கன்னா நல்லா ட்ரையா இருக்கும், ரொம்ப நாள் வரும். ஸோ சோப் பத்தி இதை வந்து நான் ஷேர் பண்ணணும்னு நினைச்சேன். ஏன்னா ரீசென்ட்லில வந்து எனக்கு அவ்வளோ டவுட்ஸ் வந்துருந்துச்சு இதை பத்தி. தென் காஜல் வந்து இந்த பேபி ஹக்கோட காஜல் யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். அதுவும் நான் வீக்லி ஒன்ஸ் அந்த மாதிரி தான் யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். காஜல்னா ஐஸ்க்கு ஐப்ரோஸ்க்கெல்லாம் நான் யூஸ் பண்ண மாட்டேன். ஜஸ்ட் பொட்டு வைக்க மட்டும் தான் யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். அதுவும் பொட்டு கூட நான் என்னைக்கோ ஒரு நாள் தான் வச்சுட்டு இருக்கேன்.
இதை வைக்கிறதுனால அது மேல இந்த சிபாமேடோட பவுடர் வந்து வச்சுட்டு இருக்கேன். ஸோ சிபாமேட் பவுடர் கூட நான் யூஸ் பண்ண மாட்டேன், ஜஸ்ட் பொட்டு வைக்கும்போது அது மேல வைக்கிறதுக்கு யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ இதுதான் ஸ்கின்னுக்கு வந்து சிபாமேடோட லோஷன், தென் காஜல் வந்து பேபி ஹக்கோட காஜல், டைப்பர் ரேஷ் கிரீம், தென் சோப் பார்த்தீங்களான்னா இப்போ செட் ஆஃபில், முன்னாடி டெடி பார், ரெண்டுமே பிஹெச் பேலன்ஸ், நீங்கள் ரெண்டுமே யூஸ் பண்ணலாம். தென் ஹேர் பார்த்தீங்களான்னா அவினோ பேபி ஹேர் ஆயில் எது வந்து அப்ளை பண்ணிட்டு இருக்கேன்னா நேச்சுரலான கோகோனட் ஆயில் வந்து அப்ளை பண்ணிட்டு இருக்கேன். ஸோ தட்ஸ் இட். ஸ்கின்னுக்கும் ஹேருக்கும் நான் இவ்வளோதான் யூஸ் பண்ணிட்டு இருக்கேன், எக்ஸ்ட்ராவே எதுவுமே யூஸ் பண்ணல. தென் வந்து நெக்ஸ்ட் வந்து நான் போஸ்ட் பார்ட்டம் ஹேர் ஃபால் பத்தி பேசலாம்னு நினைச்சேன். ஸோ நெக்ஸ்ட் வந்து நீங்க அதை பார்ப்பீங்க. இங்க வந்து கோஆப்ரேட் பண்ணல, ஸோ நெக்ஸ்ட் வந்து நீங்க அந்த கிளிப் பார்ப்பீங்க. ஸோ அவ்வளோதான். ஏதாச்சும் டவுட்ஸ் இருந்தால் நீங்க ப்ளீஸ் காமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. நான் வந்து நெக்ஸ்ட் வீடியோல வந்து ஆன்சர் பண்ண ட்ரை பண்றேன். சரி பாருங்க, நான் சொன்ன மாதிரியே கரெக்டாக நான் இன்னைக்கு வீடியோ எடுக்கிறேன்னா அன்னைக்கு நல்லா அழுவாங்க. ஸோ அதனாலேயே அவங்கள உட்கார வச்சுட்டு நான் ஆல்ரெடி வீடியோ எடுத்துட்டேன். இல்லையானா பாருங்க, இந்த மாதிரி அழுதுட்டே இருந்தா எனக்கு வீடியோ எடுக்க மனசே வராது. ஸோ தென் அவங்க லோஷன் வந்து கையில குடுத்துட்டு கொஞ்சம் டைவர்ட் ஆனாங்க. அதுக்கப்புறமா லோஷன் அப்ளை பண்ண ஸ்டார்ட் பண்ணோம். அழும்போதே அப்ளை பண்ணா அவங்க கொஞ்சம் கிராங்கியா இருப்பாங்க. ஸோ டெய்லியும் நான் இவ்ளோ லோஷன் வந்து எடுத்துப்பேன். நான் 1 டைம் பாத்திங் தான் ஃபாலோ பண்ணிட்டுருக்கேன். 2 டைம்ஸ் ஃபாலோ பண்ண மாட்டேன். நான் எடுத்திருக்கிற க்ரீமே போதுமான அளவு ஃபுல் பாடி. நான் கொஞ்சம் லெக்ஸ்க்கு வந்து கொஞ்சம் அதிகமா அப்ளை பண்ணேன். அவங்களோட லெக்ஸ் வந்து கொஞ்சம் ட்ரையா இருக்கும். பாருங்க, ஐரான்னு கூப்பிட்ட உடனே திரும்புறாங்க. இது மட்டும் நல்லா தெரியுது. ஆனா அப்ளை பண்ணா கொஞ்சம் அழுவாங்க. தென் எப்படியோ டைவர்ட் பண்ணி கொஞ்சம் லோஷன் வந்து அப்ளை பண்ணிட்டோம். தென் நான் சொன்ன மாரியே பாருங்க, ஃபர்ஸ்ட் வந்து நான் காஜல் வந்து வச்சுக்கிறேன். காஜல் வந்து நான் ஐப்ரோஸ்ல வைக்கல. ஜஸ்ட் பொட்டு வைக்க மட்டும் தான் யூஸ் பண்ணிட்டுருக்கேன். ஸோ பொட்டு வச்சதுக்கு அப்புறமா பாருங்க, இன்னைக்கு என்னமோ அதிசயமா கொஞ்சம் சிரிக்கிறாங்க. இவ்வளோ நாள் பொட்டு கூட வச்சுக்க மாட்டாங்க. ஒரு ஒரு நாள் ஒரு ஒரு மாரி இருப்பாங்க. அது என்னமோ கண்டுபிடிக்கவே முடியாது டெய்லியும் எப்படி இருப்பாங்கன்ட்டு இந்த பேபீஸ். தென் பாருங்க, கொஞ்சமா பவுடர் எடுத்துட்டு அந்த அப்ளை பண்ணியிருக்கிற பொட்டு மேல கொஞ்சம் லைட்டா பவுடர் வைப்பேன். அவ்வளோதான். எதுக்குமே யூஸ் பண்ண மாட்டேன். ஸோ நான் என்ன ப்ராடக்ட் சொல்லியிருக்கேனோ அது மட்டும் தான் யூஸ் பண்றேன். ஃபர்ஸ்ட் திங், போஸ்ட்மார்ட்டம் ஹேர் ஃபால் வந்து எனக்கு எப்போ ஸ்டார்ட் ஆச்சுன்னா, பேபிக்கு வந்து 3 மந்த்ஸ் கம்ப்ளீட் ஆனதுக்கு அப்புறமா தான் எனக்கு வந்து போஸ்ட்மார்ட்டம் ஹேர் ஃபால் வந்து ஸ்டார்ட் ஆச்சு. கரெக்டாக 3 மந்த்ஸ் கம்ப்ளீட் ஆச்சுன்னா, ஒரு 3 மந்த்ஸ் கம்ப்ளீட் ஆக போகுது இன்னொரு 2, 3 டேஸில், அந்த மாதிரி இருக்கும்போதே கொஞ்சம் லைட்டாக ஸ்டார்ட் ஆச்சு. தென் 3 மந்த்ஸ் கம்ப்ளீட் ஆன உடனே 1 வீக்கெல்லாம் கிராஜுவலாக நல்லாவே இன்க்ரீஸ் ஆகிடுச்சு. அது எவ்வளோ ஹேர் ஃபால் ஆகும்னா கை ஃபுல்லாக ஹேராக தான் இருக்கும். தென் ஹேர் பாத் எடுத்துக்கும்போது இப்படி நமக்கு கையை வச்சு சும்மா இப்படி இது பண்ணாலே போதும், கை ஃபுல்லாக ஹேராக தான் இருக்கும். அவ்வளோ ஹேர் ஃபால் வந்து இருக்கும் இந்த போஸ்ட்மார்ட்டம் ஹேர் ஃபால் டைமில். ஸோ இப்போ வந்து என்னோட பேபிக்கு 7 மந்த்ஸ் கம்ப்ளீட் ஆகிடுச்சு. ஸோ இப்போ வந்து நிறையவே ரெடியூஸ் ஆகிடுச்சு. அப்போது ஆகிற ஹேர் ஃபாலில் இப்போ வந்து ஒரு ஆஃப் ஆகும், அவ்வளோதான். நான் வந்து பிக்சர் ஆட் பண்ணுறேன் எவ்வளோ ஹேர் ஃபால் ஆகிட்டு இருந்துச்சு அப்படின்ட்டு. தென் ஹேர் ஃபால் ஹேர் வாஷ் ஆனதுக்கப்புறமா ஹேர் வந்து கோம் பண்ணால் அந்த நிறைய டேங்கிள்ஸாக இருக்குமா, ப்ளஸ் எனக்கு கொஞ்சம் லென்த்தியாக வேற இருந்துச்சு அப்போது. ஸோ அந்த டேங்கிள்ஸ் ரிமூவ் பண்ணுறப்போவே அவ்வளோ ஹேர் ஃபால் ஆகும். கோம் ஃபுல்லாக ஹேராக தான் இருக்கும். செம்மையான ஹேர் ஃபால். நான் வந்து இவ்வளோ ஹேர் ஃபால் வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணல. தென் அதுக்கப்புறமா எப்படி இந்த போஸ்ட்மார்ட்டம் ஹேர் ஃபால் ரெடியூஸ் ஆச்சு அப்படி கேட்டிங்களான்னு, நான் வந்து எதுவுமே பண்ணலை. அப்படியே கோ வித் த ஃப்ளோ அந்த மாதிரி தான் இருந்தேன். ஜஸ்ட் ஹேருக்கு வந்து ஆயில் அப்ளை பண்ண மாட்டேன். எனக்கு டேண்ட்ரஃப் இருக்குது. ஸோ டேண்ட்ரஃப் இருந்துச்சுன்னா ஆயில் அப்ளை பண்ணால் இன்னும் இன்க்ரீஸ் ஆகும். ஸோ நான் வந்து எந்த ஒரு மெத்தடும் ஃபாலோ பண்ணல. மேபி எவ்ரி பாத்னு சொல்ல மாட்டேன், பட் சம்டைம்ஸ் ஹேர் வாஷ் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு 1 ஹவர் முன்னாடி, இல்லைன்னா மார்னிங் ஹேர் ஆயில் அப்ளை பண்ணிவிட்டு ஆஃப்டர்நூன் ஹேர் பாத் பண்ணிப்பேன். அந்த மாதிரி பண்ணிட்டு இருந்தேன். இல்லைன்னா 1 ஹவர் முன்னாடி ஹேர் ஆயில் அப்ளை பண்ணிவிட்டு தென் வந்து ஹேர் வாஷ் பண்ணிட்டு இருந்தேன். இது ஒரே ஒரு மெத்தட் தான் நான் ஃபாலோ பண்ணேன். ஷாம்பு வந்து நான் எனக்கு டேண்ட்ரஃப் இருக்கிறதுனால ஹெட் அண்ட் ஷோல்டர் யூஸ் பண்ணுவேன். வீக்லி த்ரைஸ் வந்து நான் ஹேர் வாஷ் பண்ணுவேன். த்ரைஸில் 1 டைம் வந்து ஹெட் அண்ட் ஷோல்டர் யூஸ் பண்ணுவேன். நெக்ஸ்ட் 2 டைம்ஸ் வந்து நான் நார்மலாக லோரியல் பாரிஸ் வந்து யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ அதே ஷாம்பு தான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ இதுதான் ஹேருக்கு நான் யூஸ் பண்ணுறது. சீரம்ஸ் வந்து எப்பயாச்சும் ஒரு நாள் மட்டும் என்னைக்காச்சும் வெளியில் போகிறோம் அந்த மாதிரி தான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். கண்டினியூஸாலாம் யூஸ் பண்ணல.
கூடிய சீக்கிரமாவே ஹேர் கேரும் ஸ்டார்ட் பண்ணணும். ஏன்னா நெறைய ஃப்ரிஸ்ஸா இருக்கு. ரீசென்ட்டா தான் ஹேர்க்கும் ட்ரீட்மெண்ட் எடுத்தேன். அத பத்தியும் நான் நெக்ஸ்ட் வீடியோஸ்ல வந்து ஷேர் பண்றேன். ஸோ போஸ்ட்மார்ட்டம் ஹேர் ஃபால் வந்து செம்ம ஒரு மாரி மைண்டுக்கு வந்து செம்ம ஸ்ட்ரெஸ்டா இருக்கும். நம்மளுக்கு அவ்ளோ ஹேர் ஃபால் ஆகுறது. ஏன்னா முன்னாடி வந்து நம்மளுக்கு அவ்ளோ ஹேர் ஃபால் ஆகுறது வந்து நம்ம பார்த்துருக்க மாட்டோம். என்னோட கேஸ்ல அந்த மாரி எனக்கு அவ்ளோ ஹேர் ஃபால் வந்து முன்னாடி எப்பயுமே நடந்ததில்ல. இந்த போஸ்ட்மார்ட்டம்ல தான் நடந்துச்சு. நான் நெனச்சேன் அந்த ஹேர் ஃபால் போகுறத பார்த்தா நம்மளுக்கு கூடிய சீக்கிரமா பால்டிங்கே வந்துரும். அந்த மாரி அவ்ளோ ஹேர் ஃபால் வந்து ஆகும். பட் கிராஜுவலா 6 மந்த்ஸ் பேபீஸ்க்கு 6 மந்த்ஸ் கம்ப்ளீட் ஆச்சுன்னா, கிராஜுவலா ரெட்யூஸ் ஆயிடும்னு சொல்லுவாங்க. ஸோ இப்போ வந்து எனக்கு ரெட்யூஸ் ஆயிட்டிருக்கு. கம்ப்ளீட்டா ரெட்யூஸ் ஆச்சுன்னா, நான் அதையும் அப்டேட் பண்றேன். அ ஒரு ஒரே ஒரு டைம் மட்டும் நான் அலோவேரா ஜெல் யூஸ் பண்ணேன். எனக்கு டாண்ட்ரஃப் இருக்கிறதுனால இட்சி ஸ்கேல்ப்பும் இருக்கு. ஸோ அதுவும் அந்த விளாக்ல இன்க்ளூட் பண்ணியிருப்பேன் என்னோட முன்னாடி விளாக்ஸ்ல. ஸோ அலோவேரா ஹேர் மாஸ்க் வந்து யூஸ் பண்ணேன். அப்போ வந்து கொஞ்சம் நல்லா இருந்துச்சு. ஹேர் ஃபால் வந்து அந்த ஒரு டைம் மட்டும் கொஞ்சம் ரெட்யூஸ் ஆன மாரி இருந்துச்சு. பட் அலோவேரானாலலாம் ஹேர் ஃபால் எல்லாம் ரெட்யூஸ் ஆகாது. மேபி அது ஒரு டெம்பரரியா அன்னைக்கு மட்டும் ஒர்க் ஆச்சு அவ்வளோதான். ஸோ இப்பயும் போஸ்ட்மார்ட்டம் ஹேர் ஃபால் இருக்கான்ட்டு கேட்டா இப்பயும் இருக்கு. முன்னாடி இருந்தத விட இப்போ வந்து கொஞ்சம் ரெட்யூஸ் ஆயிருக்கு. அவ்வளோதான். ஸோ இதுதான் நான் வந்து போஸ்ட்மார்ட்டம் பத்தி ஷேர் பண்ணிக்கணும்னு நெனச்சேன். ஆல்சோ உங்களுக்கும் போஸ்ட்மார்ட்டம் ஹேர் ஃபால் நடக்குதுன்னா, ப்ளீஸ் அது வந்து ஒரு நேச்சுரலான ப்ராசஸ். அது ஸ்டார்ட் ஆகும். அப்படியே போக 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 வந்து ரெட்யூஸ் ஆகும். நீங்க வந்து அதுக்குன்ட்டு செப்பரேட்டா எதுவுமே பண்ண வேணாம். கம்பல்சரி நீங்க டாக்டர்ஸ் குடுத்துருக்கிற சப்ளிமெண்ட்ஸ் குடுத்துருப்பாங்க நம்மளுக்கு ஆஃப்டர் டெலிவரி. ஸோ நீங்க அத கன்டின்யூ பண்ணுங்க. அத கன்டின்யூ பண்ணாலே மோஸ்ட் ஆஃப் தி டைம்ஸ் வந்து நம்மளுக்கு நெறைய ஓவர் ஹேர் ஃபால் எல்லாம் நடக்காது. ஸோ அந்த மாரி சப்ளிமெண்ட்ஸ் குடுத்துருந்தா நீங்க கம்பல்சரி ஃபாலோ பண்ணுங்க. ஹெல்த்தியான ஃபுட் சாப்பிடுங்க. பேலன்ஸ் மீலா எடுத்துக்கோங்க. ஸோ இதுவே நெறைய ஹெல்ப் பண்ணும். கிராஜுவலா அதுவாவே ரெட்யூஸ் ஆயிடும். அதுக்குன்ட்டு நீங்க எந்த ஒரு ட்ரீட்மெண்ட்ஸும் எடுக்க தேவையில்ல. ஸோ இதுதான் போஸ்ட்மார்ட்டம் பத்தி நான் ஷேர் பண்ணிக்கணும்னு நெனச்சது. உங்களுக்கு எந்தெந்த மாரி போஸ்ட்மார்ட்டம் ஹேர் ஃபால் எந்தெந்த மாரினா, எப்படியெல்லாம் நடந்துச்சு? எந்த மந்த் ஸ்டார்ட் ஆச்சு? எப்போ எண்ட் ஆச்சு? யாருக்காச்சும் நடந்திருந்துச்சுன்னா, ப்ளீஸ் காமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. ஆம். அ மேபி மத்தவங்களுக்கு வந்து ஹெல்ப் ஆகும். இல்லைன்னா எப்படி ரெட்யூஸ் பண்ணீங்க? பை சான்ஸ் ஏதாச்சும் மெத்தட் ஃபாலோ பண்ணி ரெட்யூஸ் ஆச்சுன்னா, எப்படி ரெட்யூஸ் ஆச்சுன்றதும் கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. இப்போ யூஸ் ஆகலையானாலும் ஃபியூச்சர்ல யாராச்சும் வீடியோஸ் பார்த்தா அவங்களுக்கு யூஸ் ஆகும். ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். ஸோ நீங்க வந்து மறக்காம காமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. ஸோ தட்ஸ் இட் ஃபார் டுடேஸ் வீடியோ. நான் இந்த வீடியோவில் ஷேர் பண்ண இன்ஃபர்மேஷன் வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும்ன்ட்டு நான் நம்புகிறேன். அப்படி உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக பட்டுச்சுன்னா ப்ளீஸ் கன்சிடர் சப்ஸ்கிரைப், ஆல் இன்டர் நோட்டிஃபிகேஷன் ஆன் பண்ணிக்கோங்க, பெல் ஐக்கான் கிளிக் பண்ணிவிட்டு. ஸோ தட்ஸ் இட் ஃபார் டுடேஸ் வீடியோ. பை கைஸ்.